என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பம் கொடுக்க போறதா புதிய அறிவிப்பு தமிழ்நாடு அரசிடமிருந்து வந்திருக்குது. இது யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், மேல்முறையீடு செஞ்சவங்க என்ன செய்யலாம், இன்னும் எவ்வளவு பேருக்கு தமிழ்நாடு அரசு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த வீடியோ தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா 10 நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களோட சந்தேகத்தை ஏதாவது கேளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2023 அண்ணா பிறந்த தினத்துல கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை தொகையை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்க ஆரம்பிச்சாரு. சோ காஞ்சிபுரத்துல கொடுக்க ஆரம்பிச்ச இந்த திட்டம் கிட்டத்தட்ட விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு 6 மாசம் வரை விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதன் அடிப்படையில 1,60,00,000 பேருக்கு விண்ணப்பம் கொடுத்து முடிச்ச அடிப்படையில 1,12,00,000 பேருக்கு தான் இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே கிடைக்கல. சோ எனக்கு கூட அதுதான் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தமான ஒரு செய்தி இருந்தாலும், தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கையை கணக்கு காட்டி மத்திய அரசிடம் வரக்கூடிய வரி வருவாயெல்லாம் நமக்கு வரல அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா, போற வரவங்க எல்லாம் ஒரு செய்தியை ரோட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. கழகத்துல இருக்கக்கூடிய தோழர்களே, ஆட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் கேட்டீங்கன்னா, தேர்தல் விதிமுறையில உட்பட்டு தேர்தல் வாக்குறுதி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு உட்கார்ந்தோம்னு சொன்னாக்கா மகளிருக்கெல்லாம் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னாங்களா? சொன்னார். ஆனா தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும், தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, தகுதி இருக்காது இல்லாதவங்க எல்லாம் வேற இடத்துல ஓட்டு போட்டிருப்போமே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்கிறத ஒரு வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான தேதி அறிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய 4ஆம் தேதி அண்ட் 6ஆம் தேதி 2 தேதியில ஜூன் மாசம் 2025ல முகாம் போட போறதா சொல்லியிருக்காங்க. இது மாவட்ட ஆட்சியர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அந்தந்த தாலுக்காக்குல இருக்கக்கூடிய வட்ட வழங்க வருவாய் அலுவலர் மூலமா, ஆர்டிஓ கோட்டாட்சியர் மூலமாகவும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அங்கங்க வாக்குச்சாவடியிலையும் இந்த மனு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையிலேயே கொண்டு இந்த மனு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது 4ஆம் தேதி 6ஆம் தேதி. இதனால நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் தலைப்புல சொன்ன மாதிரி 4 ஆவணத்தை நம்ம தயார் செஞ்சுக்கணும். ஒண்ணு, குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க ப்ரூஃப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆவணம் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஏழ்மையான நிலைமையில இருக்கிறேன், என்ன சொன்னீங்கன்னா அரிசி கார்டுல நான் வாங்கிறேன், ஓஏபி அரிசி வாங்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஏழை அப்படிங்கறத நிரூபணம் பண்ணிக்கங்க. வங்கி பாஸ் புத்தகத்தோட ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கண்டிப்பா உங்களுக்கு ஆதார் நிச்சயமா வேணும். அடுத்து நிரந்தர மொபைல் எண், பதிவு பெற்ற மொபைல் எண்ணை பர்மனண்டா நீங்க இங்க வச்சுக்கணும். இந்த 4 ஆவணங்களை கரெக்டா நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கான மனுவை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல 9,000 இடங்கள்ல இந்த முகாம் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இதனால யூஸ் பண்ணிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களை கேட்டுக்கிறேன். இதுல குறிப்பா புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மேல்முறையீடு செஞ்சு காத்துட்டு இருக்கிற பயனாளர்களுக்கு உடனடியா அந்த பணத்தை கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் இப்படியே நீடிக்காம எல்லாருக்குமே இந்த 1,60,000 பேருக்கும் கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அடுத்த ஆட்சி யாருக்குன்னு தெரியும். திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணல. இதை விட்டுட்டு நீங்க காலம் தாழ்த்திக்கிட்டே போய் அதை இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க கொடுப்போம், தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாக்கா அதை அதிமுக யூஸ் பண்ணிட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் கழக தோழர்கள்ட்ட இருக்கிறது அடிப்படையில முதலமைச்சர் இந்த நிதிநிலையை சரி பண்ணி மக்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பணத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, விடுபட்டவங்க சொல்றாங்க, பணம் கிடைக்காதவங்க சொல்றாங்க. அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையா வச்சு தமிழ்நாடு மக்கள் வாழ்க்கையில செழிப்பா இருக்கணும்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாய் நீங்க மாத்த போறதா சொல்லிருக்கீங்க 2026ல. சோ இப்போதைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களின் சார்பாக அந்த வேண்டுகோளை வச்சு இந்த வீடியோ முடிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட கிடைக்கும். புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.